சில விசுவாசிகளுடைய வாழ்க்கை கூட, குடும்பம் கூட எப்படி இருக்கு? அலங்கோலமா இருக்கு. இதை நான் வேதனையோட தான் சொல்றேன். குடும்பங்கள் ஏன் இன்னைக்கு அலங்கோலமா இருக்கு? தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஏன் 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 1000 கேள்வி. வாழ்க்கையில சரியான தரிசனம் வேணும். இப்படித்தான் வாழணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாழணும், கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சு வாழணும். இப்படிப்பட்ட அருமையான தரிசனம் இருந்தா நான் சொல்றேன், வாழ்க்கை அழகு பெறும். வாழ்க்கை அழகு பெறும். தேவன் சீராக்குவார். தரிசனம் இல்லைன்னா நான் சொல்றேன், பிசாசு ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். வாழ்க்கை சரியில்லாம போயிடும், வாழ்க்கை ஒழுங்கு இல்லாம போயிடும், பயன் இல்லாத வாழ்க்கை, அர்த்தம் இல்லாத வாழ்க்கையா போயிடும். நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில தரமான தீர்மானம் எடுங்க. வாலிப பிள்ளைகள் குறிப்பா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வரும்போது, பூமிக்குரிய வாழ்க்கைன்னு வரும்போது தரமான தீர்மானம் இன்னைக்கு எடுக்க தவறிட்டா 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு கண்ணீர் விடுற சூழ்நிலைகள் வரும். என்னைக்கோ ஒரு நாள் கண்ணீர் விடுறது அன்னைக்கு பார்த்துக்கலாம் பாஸ்டமா. என்னைக்கு? அப்படி இல்லை. இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் தான் நாளைய வாழ்வு. இன்னைக்கு வைக்கிற தரிசனம் தான் நாளைக்கு எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். அப்ப தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.